ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல ஒரு குழந்தை இருந்தா, நம்ம எல்லா விஷயத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்மே அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், ஆரோக்கியமா வளர்க்கணும்னு தான் இருக்கும். பிரஸ்ட் ஃபீட் பண்ற மதர்ஸா இருந்தா, நம்ம சத்தான உணவு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் தேவையான பால வர வைக்க பார்ப்போம். பாட்டில் பால் குடுக்குறவங்களா இருந்தா, பெஸ்ட் பிராண்ட் டாக்டர் கிட்ட கேட்டு குழந்தைக்கு குடுப்போம். அதே மாதிரி தான் குழந்தையோட டெவலப்மெண்ட்டும் அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோல என்னோட 2வது குழந்தையோட டே ரொட்டீன், ஸ்லீப் ரொட்டீன், 0 டூ 3 மந்த்ஸ்க்கான டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன், 0 டூ 3 மந்த்ஸ்ல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் குடுக்கலாம், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பிறக்கும்போது எல்லாமே புதுசா இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும். குழந்தை ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டா தெரியும். இது எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு பெரியவன் பொறக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நான் அப்ப வொர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். வீட்ல குழந்தையும் வந்து பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நம்ம அவங்கள இருந்து அவங்க என்னென்ன டெவலப் ஆகுறாங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் எல்லாமே நமக்கு புதுசா இருக்கும். ஆனா செகண்ட் பேபின்னு வரும்போது ஆல்ரெடி நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸி ஆயிடும். என் 2வது பையன் சேயோன். அவனுக்கு இப்போ வந்து 3 மந்த்ஸ் 15 டேஸ் ஆகுது. என் பையனோட ஃபர்ஸ்ட் ரொட்டீனை பார்த்துடலாம். காலையில அவன் யூஷுவலாவே ஒரு 6:30 7 போல எழுந்திருப்பான். எழுந்திரிச்ச உடனேயே அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவேன். இது எக்ஸ்க்ளூசிவா என்னோட ஃபீட் மட்டும் தான். நான் வந்து வெளியில பாட்டில் பேக்லாம் எதுவுமே குடுக்கல. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் வளர, வளர டிமாண்ட் ஃபீடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்பலாம் அவன் பால் கேட்குறானோ, அப்பலாம் நான் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். சில பேர் சொல்வாங்க, டிமாண்ட் ஃபீட் பண்றது வந்து ரொம்ப தப்பு. அப்ப குழந்தை வந்து எப்பவுமே பால் கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. ஆனா குழந்தைக்கு எப்ப பால் வேணுமோ, அப்ப நம்ம குடுத்து தான் ஆகணும். ஃபீடெல்லாம் பண்ணது கொஞ்ச நேரம் கழிச்சு, அவனுக்கு வந்து நான் குளிக்க வச்சுருவேன். இங்க வந்து இப்போ வின்டர் சீசனா இருக்கு. அதனால டெய்லி ஆயில் மசாஜ் பண்ணாம, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஏர்லியரா ஒரு 1 மந்த் இல்ல 2 மந்த்ஸ் இருக்கும்போது, நான் டெய்லியே ஆயில் மசாஜ் பண்ணி தான் குளிக்க வைப்பேன். ஒரு நாள் உடம்பு குளிக்க வைப்பேன். ஒரு நாள் தலைக்கு குளிக்க வைப்பேன். துபாய்ல இப்ப வின்டர் சீசன்றதுனால வாரத்துக்கு 1 நாள் மட்டும் தலைக்கு குளிக்க வைப்பேன். ஆயில் மசாஜ் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பண்ணிட்டு இருக்கேன். குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அப்புறமா தான் ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கிறது. அவனுக்கு அன்னைக்கு என்ன போட்டுக்கிறானோ அந்த ட்ரெஸ்ஸு, விட்டமின் டி ட்ராப்ஸ், பாடி லோஷன், டயப்பர் கிரீம், டயப்பர் ரேஷ் கிரீம் எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு, அப்புறமா தான் குளிக்க வைக்கிறது. சில குழந்தைங்க குளிக்க வச்ச உடனேயே தூங்கிருவாங்க. ஆனா, இவன் வந்து கொஞ்சம் ஆக்டிவா விளையாடிட்டு இருப்பான். ஸோ, அந்த டைம்ல ஆக்டிவா இருக்கிறதுனால, நான் அந்த டைம்ல வந்து அவன கொஞ்சம் விளையாட வைப்பேன். ராக்கர்ல போடுறதா இருக்கட்டும், மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஐ டூ ஐ கான்டாக்ட் குடுத்து விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த டைம்ல பண்ணும்போது அவன் ஈஸியா கிராஸ்ப் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஆயில் மசாஜ், குளிக்க வைக்கிறது எல்லாமே எனக்கு வந்து டெலிவரி ஆனவன ஹாஸ்பிட்டல்லயே சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஸோ, அந்த மெத்தட்லயே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த குழந்தைய வந்து ரொம்ப அடிச்சு, இந்த குளிக்க வைக்கிறதெல்லாம் நாங்க பண்ணல. ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நர்ஸ் என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ, அதே மாதிரி தான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, அவன் வந்து இன்னொரு தடவ ஒரு ஃபீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் ராக்கர்ல படுக்க வச்சுருவேன். இது டெய்லியே நான் ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட நான் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தது. ராக்கர்ல போட்டு மியூசிக் ப்ளே பண்ணிட்டேன் அப்டின்னா, பால்கனி பார்க்குற மாரி வச்சுருவேன். ஸோ பால்கனில அவன் வெளிச்சம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பான். இந்த ராக்கர் பார்த்தீங்கன்னா 3 இன் 1. இதுல பெல்ட்டும், கிளிப்பும் இருக்கும். இத மாட்டிட்டு நம்ம படுக்கவும் வச்சுரலாம். இல்ல சிட்டிங் பொசிஷன்லயும் வச்சுக்கலாம். இல்ல சாப்பிடுற பொசிஷன்லயும் வச்சுக்கலாம். நான் இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் பொசிஷன்ல தான் வச்சிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராக்கிங் பொசிஷன்லயும் வச்சிருக்கேன். ஸோ, அவன் வந்து இந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே, இந்த மாரி ஆடிக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனோட ஸ்லீப் ரொட்டீன் பார்த்தீங்க அப்டின்னா, நைட் ஒரு 10:00 போல தூங்கிருவான். 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் ஃபீட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா தூங்கிட்டே தான் இருப்பான். மார்னிங் வந்து ஒரு 6:30, 7 போல எந்திரிச்சுப்பான். மத்த நேரம் பார்த்தீங்கன்னா, பகல்ல வந்து
2 மார்னிங்ல ஒரு 3 ஹவர்ஸ் கன்டினியூஸா தூங்குவான். ஆஃப்டர்நூனுக்கு மேல அப்பப்போ ஒரு நேப் எடுத்துட்டே இருப்பான். 1 ஹவர் முழிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பான். மறுபடியும் ஒரு 1 ஹவர் தூங்குவான். மறுபடியும் 1 ஹவர் முழிச்சுட்டு இருப்பான். மறுபடியும் 1 ஹவர் தூங்குவான். ஸோ இவனோட ஸ்லீப் ரொட்டீன் இப்படிதான் இருந்துச்சு. ஸ்லீப் ரொட்டீன்ல எனக்கு ப்ராப்ளம் எதுவுமே வரல. ஏன்னா டே 1ல இருந்தே அவன் வந்து நார்மலான ஸ்லீப் தான். நைட்டு ஃபுல்லாவே தூங்கிருவான். நானா எழுப்பி பால் குடுத்துட்டே இருப்பேன். டே ஃபுல்லாவுமே அவனே தூக்கம் வரும்போது கொஞ்சம் சிடுசிடுன்னு அழுவான். அப்ப ஃபீட் பண்ணி பால் குடுத்தேன் அப்டின்னா தூங்கிடுவான். ஃபர்ஸ்ட் மந்த் பேபியோட ஸ்லீப் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 டூ 22 ஹவர்ஸ் தூங்குவாங்க. ஸோ அவங்க வந்து பிரேக் விட்டும் தூங்குவாங்க. சில குழந்தைங்க வந்து அத விட கொஞ்சம் கம்மியா தூங்குவாங்க. ஆனா 18 டூ 22 ஹவர்ஸ் கண்டிப்பா தூங்குவாங்க. செகண்ட் மந்தோட பேபி ஸ்லீப் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டூ 18 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்குவாங்க. 16 டூ 18 ஹவர்ஸ் கிட்ட தூங்குவாங்க. தேர்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் மறுபடியும் கம்மியாகி 14 டூ 18 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்குவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்லீப் ஹவர்ஸா இருக்கும். அந்த ஸ்லீப் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாவே நீங்க வந்து 1 மந்த் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செகண்ட் மந்த்லேருந்து அவங்கள நைட்டு ஃபுல்லா தூங்க வச்சு, பகல்ல அப்பப்ப நேப் எடுக்கிற மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணலாம். அடுத்தது நான் டம்மி டைம் பத்தி தான் சொல்லப் போறேன். டம்மி டைம் அப்படின்னா, குழந்தைய குப்புற படுக்க வைக்கணும். அதாவது வயித்த அமுக்குற மாதிரி வயிற வந்து குழந்தைய படுக்க வைக்கணும். இதுதான் டம்மி டைமு. இது எப்பலாம் நீங்க குடுக்கலாம் அப்டின்னா, ஃபீட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க வந்து டம்மி டைம் குடுக்கலாம். ஃபீட் பண்ண உடனே நீங்க டம்மி டைம் குடுத்தீங்க அப்டின்னா, குழந்தை கக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க படுத்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து டம்மி டைம் குடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 2 வீக்ஸ்லேருந்தே டம்மி டைம் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல குடுக்கும்போது நான் 2 வீக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சேன். ஆஃப்டர் 15 டேஸ். அது எப்டின்னா, கிரிப்பான டவல நல்லா ஃபோல்டு பண்ணி, அவங்கள வந்து இந்த வயித்துக்கிட்ட அந்த டவல வச்சு டம்மி டைம் குடுத்திருந்தேன். ஸோ, அப்பலாம் அவங்களுக்கு தலை நிக்காது. அதனால ஒரு ஒரு சின்ன லெவலுக்கு தான் நான் வந்து ஹைட் குடுத்தேன். போக போக அப்படிதான் தான் ஒரு சின்ன பில்லோ எடுத்து குடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய பில்லோலயே டம்மி டைம் குடுக்க ஆரம்பிச்சேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி பில்லோல டம்மி டைம் குடுக்க ஆரம்பிச்சேன். இந்த டம்மி டைமோட பெனிஃபிட்ஸ் மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை முதுகெலும்பு நல்லா ஸ்ட்ராங்காவும், இது தல சீக்கிரம் நிக்க வைக்கிறதுக்கு, டெவலப்மென்ட்க்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது மட்டும் இல்லாம டம்மி டைம் குடுக்கும்போது, குழந்தை நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. முன்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத நெறைய பாப்பாங்க. அந்த டைம நம்ப ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, நம்ம வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து கலர்ஃபுல்லா வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, குழந்தைக்கு வந்து இந்த கிரே, பிளாக்கு, ஒயிட் இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ நம்ம வந்து முன்னாடி டிஸ்ப்ளேல வைக்கலாம். இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ ஹை கான்ட்ராஸ்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ்ன்னு சொல்வாங்க. ஸோ குழந்தைய வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரே இடத்த, ஒரே பொருள பார்க்க வைக்கும். ஸோ அது என்னன்னு அந்த குழந்தைய மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்காக தான், இந்த ஹை கான்ட்ராஸ்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ நம்ம வந்து குழந்தையோட டம்மி டைம் ஆக்டிவிட்டியா நம்ம வந்து முன்னாடி வைக்கலாம். இப்போ நான் இதுல காமிச்சிருக்கிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜ்லருந்து இப்ப வரைக்கும் நான் டம்மி டைம்ல எப்படி குடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுற வீடியோ தான். ஸோ முன்னாடிலருந்தே முன்னாடி இருக்கிற ஏஜ்லேருந்து இப்போ இருக்கிற 3 மந்த், 4த் மந்த் வரைக்கும் நான் என்னென்ன டம்மி டைம் குடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க இந்த வீடியோலயே குழந்தையோட வளர்ச்சியிலேயே நீங்க பார்க்கலாம். இந்த டம்மி டைம் குடுக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா தலைய தூக்கி பார்க்க ஆரம்பிக்கும். குழந்தை தானா குப்புத்துக்கிட்டு தலைய தூக்கி பார்க்கறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, டம்மி டைம் குடுக்கும்போது, அவங்களே வந்து முயற்சி பண்ணுவாங்க. கால உந்தி மேல வந்து தலைய தூக்கி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு நீங்க டம்மி டைம் வந்து 3 டூ 4 டைம்ஸ் வரைக்கும் குடுக்கலாம். ஏர்லி ஸ்டேஜ்ல 15 மினிட்ஸ் கிட்ட குடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் குடுத்து பாருங்க. அப்புறம் 10 மினிட்ஸ் குடுத்து பாருங்க. அப்புறம் 15 மினிட்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டைம் ஏத்தலாம். இப்போ இவனுக்கு 3 மந்த்ஸ் ஆகுது. நான் ஒரு 1/2 அன் ஹவர் போல டம்மி டைம் குடுப்பேன். இது மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. டம்மி டைம் குடுக்கும்போது, ஒரு ஆள் பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும். குழந்தைக்கு பக்கத்துல ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா, குழந்தை வந்து எந்த பக்கம் திரும்புவான்னு தெரியாது நமக்கு. ஸோ, நீங்க வந்து டம்மி டைம் குடுக்கும்போது, பக்கத்துல எப்பவுமே ஆள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நான் காட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா, 2 மந்த்ஸ் 10 டேஸ் ஆவுது. இந்த வீடியோல வந்து நான் வந்து டம்மி டைம் குடுக்கும்போது, முன்னாடி ஒரு ராட்டில் டாய் போட்டிருந்தேன். இது வந்து சென்சரி டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, நீங்களே பார்க்கலாம். இந்த டாய வந்து அவன் புடிக்கிறதுக்காக நெறைய முயற்சி பண்ணுவான். ஸோ, இந்த முயற்சி தான் நம்ம குழந்தைகிட்ட வந்து ஒரு டெவலப்மென்ட்டா பார்ப்போம். அப்படியே கன்டினியூஸா நம்ம வந்து ஆக்டிவிட்டி என்ன குடுக்கலாம் அப்படின்றதையும் இதிலேயே பார்த்துரலாம்.
இந்த டம்மி டைம்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி குடுக்கலாம். அதாவது குழந்தை வந்து அ எதையாவது பொருள வந்து கிராஸ்ப் பண்ற மாரி ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கலாம். இல்லன்னா வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரே, பிளாக், ஒயிட் இந்த மாரி ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கிற ஆக்டிவிட்டியா கூட இருக்கலாம். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட் தான் உங்களுக்கு நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அ ஒவ்வொரு மாசத்துக்குமே ஒவ்வொரு டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன் இருக்கு. ஒரு சில குழந்தைங்க முன்ன பின்ன பண்ணுவாங்க. அ உங்க குழந்தைங்க இதுல கம்பேர் பண்ணிட்டு இத பண்ணல, அத பண்ணலன்னு யோசிக்காம அத ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா பரவால்ல. இல்ல அப்டின்னா நீங்க உங்க பீடியாட்ரிஷியன நீங்க கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப காட்டுற வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சு குழந்தையோட டம்மி டைம்ல ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி குடுத்துருப்பேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஃபிளாஷ் கார்ட நல்லா பார்த்துக்கிட்டு, அது என்ன அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஸ்டார்ட்டிங்ல வந்து கிரே, பிளாக், ஒயிட் இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் இந்த டம்மி டைம் ஸ்டேஜ்ல தான் குழந்தைங்க நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அவங்களுக்கு நம்ம ஆக்டிவிட்டி குடுக்குற மாரி இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வந்து 0 டூ 3 மந்த்ஸ் பேபியோட மைல்ஸ்டோன் தான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் 1 மந்த் பேபியோட மைல்ஸ்டோன் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, 8 டூ 12 இன்ச்சஸ் வரைக்கும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு ஃபேஸா இருக்கட்டும் 8 டூ 12 இன்ச்சஸ் வரைக்கும் அவங்க நல்லா பார்க்க முடியும். அடுத்தது நம்ம விரல வந்து டைட்டா புடிச்சுப்பாங்க. நம்ம விரல டைட்டா புடிச்சுட்டு அவங்க வந்து விடவே மாட்டாங்க. இதுதான் 1 மந்த் பேபிக்கான மைல்ஸ்டோன். அடுத்தது 2 மந்த்ஸ் பேபிக்கான மைல்ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ தலைய வந்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. அந்த டைம்ல தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டாய் எடுத்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து ஃபோக்கஸ் வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான். அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு சத்தம் வர டாயா இருக்கட்டும், எது ஒரு டாயா இருக்கட்டும், ஒரு கிலுகிலுப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு, குழந்தை எந்த அளவுக்கு பார்க்க முடியுதோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்லோவா மூவ்மெண்ட் குடுத்துக்கிட்டே இருக்கோம். ஃப்ரம் லெஃப்ட் டூ ரைட் இல்ல ரைட் டூ லெஃப்ட். ஃபர்ஸ்ட் குழந்தைய அந்த பொம்மைய ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். அடுத்தது லெஃப்ட் டூ ரைட், ரைட் டூ லெஃப்ட் அப்படின்னு சொல்லி, குழந்தைய வந்து அத ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து நம்ம 2ண்ட் மந்த் ஆக்டிவிட்டியாவும் வச்சுக்கலாம். அடுத்தது 2 மந்த்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கைய கால ஆட்டி விளையாட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ல அவங்களால கைய கால இவ்ளோ ஆட்டி விளையாட முடியாது. 2ண்ட் மந்த்ல நல்ல கைய கால ஆட்டி விளையாட ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் மட்டும் இல்லாம அம்மாவ நல்லா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஃபேஸ் எல்லாம் யாரெல்லாம் சுத்தி இருக்கிறாங்களோ, அவங்களோட ஃபேஸ் எல்லாம் நல்லா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. 2 மந்த்ஸ்ல இவங்களோட ஃபீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்ல 3 1/2 ஹவர்ஸ் ஒன்ஸ் அந்த மாரி தான் குடிப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மந்த்ஸ் முடியும்போது நம்ம கண்ண நல்லா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம முகத்த பார்த்து பார்த்து நல்லா சிரிப்பாங்க. ஃபேஸ் ரெகக்னிஷன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அம்மா முகத்தோட ரெகக்னிஷன் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்லாம அவங்க வந்து நம்ம தாய்ப்பாலோட ஸ்மெல் அவங்களுக்கு தெரிய வந்துரும். நான் கிட்ட போனாவே என் குழந்தைக்கு வந்து இந்த நான் பால் குடுக்க போறேன் அப்படின்றத வந்து அது ரொம்ப ஹேப்பியா எக்ஸ்பிரஸ் பண்ணும். அத நான் நெறைய முறை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒயிட் இல்ல பிளாக் இல்லன்னா கிரே. இந்த மாரி கிளாத் எடுத்து, குழந்தைக்கு அதே மாதிரி இந்த பக்கமும், அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு குழந்தைய வந்து இந்த துணிய வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு, அப்புறம் லெஃப்ட் டூ ரைட், ரைட் டூ லெஃப்ட் அந்த மாதிரி அ மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, குழந்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரே பொருள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படின்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகப்படுத்தும், கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கொஞ்சிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு நல்லாவே டெவலப்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது 3 மந்த்ஸ் பேபியான ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்லப் போறேன். இதுல பார்த்தீங்கன்னா, 3 மாச குழந்தைங்க நம்ம என்ன பொருள தொடுறோமோ, அந்த பொருள வந்து உணர்வாங்க. அதாவது குழந்தைங்க வந்து என்ன டாய் நம்ம கையில குடுக்குறோமோ, அத வந்து ஃபர்ஸ்ட்டு புடிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு டச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து ஃபிங்கர்ஸால ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு பிடிமானம் வராது. அத வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் நம்ம வந்து சென்சரி டாய்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, அது ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்சரி டாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராட்டில் டாய்ஸ் இருக்கு. அ ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டாய் வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கலாம்.
செய்யுன் 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, நல்லாவே கை சப்ப ஆரம்பிச்சுட்டான். ஸோ அந்த டைம்ல தான் வந்து நான் வந்து ரேட்டில் டாய்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ இந்த பெட் பெல் பார்த்தீங்க அப்டின்னா, இது நல்லா பார்க்கறதுக்கு நைட் டைம்ல விளையாடுறதுக்கு, இல்ல முழிச்சுட்டாங்க விளையாடுறதுக்கு, இல்ல பகல் டைமே அவங்க வந்து இந்த தொங்கறத பார்த்து அவங்க ரொம்ப ஆசையா பார்த்து விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பெட் பெல் இங்க இந்த மாதிரி மாட்டி நம்ம விளையாட வச்சோம்னா, அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டியாவும் இருக்கும். இந்த ரொட்டேட்டிங் பெட் பெல்ல பார்த்தீங்கன்னா, மியூசிக்கும் வரும். ஸோ அவங்கள வந்து காம் பண்ற மியூசிக்காவும் இதுல இருக்கும். ஸோ இந்த மியூசிக் நீங்க ப்ளே பண்ணிட்டீங்க அப்டின்னா, குழந்தை வந்து அத கேட்டுட்டே ரொம்ப காமா இருப்பாங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன ஆக்டிவிட்டி எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுற மாதிரி தான் நான் வந்து குடுத்துட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து என்னோட குழந்தைக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் தான் இதுல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்ல குழந்தை இருக்கும்போது நமக்கே ஒரு தாட்ஸ் வரும். எப்படி வளர்க்கலாம்? எப்படி அவங்களுக்கு வந்து அறிவ ரொம்ப வளர்க்க வைக்கிறது? இல்ல பிரெயின் டெவலப்மென்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி குடுக்கறதுன்னு நமக்கு ஒரு தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் வரும்போது, இந்த மாதிரி நமக்கு ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு. 3 மந்த்ஸ் முடியும்போது அவங்களுக்கு வாய்ஸ் ரெகக்னிஷன் நல்லாருக்கும். ஸோ நீங்க வந்து நேம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளோட நேம தான் கூப்பிடுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். நான் வந்து ஒரு இடத்துல இருந்து அவன் நேம் கூப்பிடுறேன் அப்படின்னா, இன்னொரு இடத்துக்கு போய் மறுபடியும் சேயோன் அப்படின்னு நேம் கூப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னா, அவங்க திரும்பி பார்ப்பாங்க. வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்கிறதுனால டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி காட்டலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அது பழக்கமாயி அத பார்த்து சிரிப்பாங்க. ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் சவுண்ட்ஸும் பண்ணி காட்டலாம். நான் உங்களுக்கு சொன்ன சென்சரி ராட்டில் டாய் இதுதான். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர்லாம் ஒவ்வொரு மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஒண்ணு சொர சொரன்னு இருக்கும். ஒண்ணு வந்து நெறையா சிம்பிள்ஸ் வச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் டச் பண்ணும்போது அவங்களுக்கு சென்சரி டெவலப்மென்ட் நல்லாவே இருக்கும். இதுவரைக்கும் நான் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.